Stepstone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். திமுகவோட லிஸ்ட் இன்னைக்கு வந்துடுச்சு. வில்சன், சிவலிங்கம், சல்மா, கமலஹாசன் 4 பேர் போட்டாங்க. ஒரு கிறிஸ்டியன் வில்சன், ஒரு முஸ்லீம் சல்மா, ஒரு வடையார் சிவலிங்கம், ஒரு பிராமின் கமலஹாசன். 4 பேர் 4 ரெப்ரசன்ட் கொடுத்தாங்க. கமலஹாசன் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். ராஜ்யசபா எம்பிக்கோசரம் கட்சியை காவு கொடுத்தவங்க தமிழ்நாட்டில் 2 பேர்னு சொல்லலாம். ஒன்று வைகோ, ஒன்று கமலஹாசன். வைகோ எடுத்து இப்போ கமலஹாசன் பிடிச்சிட்டார். கமலஹாசன் சிறந்த பேச்சாளர், நல்ல எல்லா சப்ஜெக்ட்லையும் பேசுவார். இன்னொரு பக்கம் அதிமுக ஏன் லேட் பண்றாங்க? 2 சீட்டு தானே, அந்த 2 சீட்டுமே 2 பேர் கேட்குறாங்க. 2 பேர் கேட்குறாங்க. ஆமாம், அன்புமணி ராமதாஸ் ஒரு சீட்டு கேட்குறாரு. விஜயகாந்த் கட்சியிலேருந்து சுதேஷ்க்கு ஒரு சீட்டு கேட்குறாங்க. தேமுதிகலேருந்து 2 சீட்டுக்கு 200 பேர் மேலே போட்டி போடுறாங்க. அதிமுகவில் 200 பேர் போட்டி போடுறாங்க. எடப்பாடி என்னங்க போட 2 சீட்டையும் தானம் பண்ணிட்டாருன்னா அவர் கட்சிக்கு, அவங்க கட்சியில் இருக்கிறவங்கலாம் அப்படி அண்ணாமலை ராஜ்யசபாக்கு போகணும்னு மோடி முடிவு பண்ணார்னா அவர் நார்த்லேருந்து எங்கே வேணா எடுத்துக்கலாம். இப்போ எல் முருகன் பண்ண மாதிரி, எல் கணேசன் பண்ண மாதிரி. ஃபைன் டைம் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கமா, ரொம்ப நன்றி. தமிழ்நாட்டிற்கு 6 ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கான பதவிக்காலம் அடுத்த மாதம் 24ஆம் தேதி கிட்ட முடிவடைய இருக்கு. ஸோ அதற்கு முன்பாகவே ராஜ்யசபா தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியும் அறிவிச்சிட்டாங்க. ஸோ இந்த விதத்தில் திமுகவுக்கு 4ம் அதிமுக அணிக்கு 2ம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. திமுக தனது வேட்பாளர்களை அறிவித்து விட்டது. ஒரு ராஜ்யசபா எம்பியை பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மய்யமான கூட்டணிக்கு ஒதுக்கி இருக்கிறதுக்கு கமலஹாசனுக்கு. முதல்ல இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்த வேட்பாளருடைய பின்னணி என்ன? இது திமுக 5வது வேட்பாளரை போடும்னு ஒரு ரூமர் கிளப்பிட்டு இருந்தது. அது பொய்ன்னு ப்ரூவ் பண்ணிட்டார் ஸ்டாலின். 4 வேட்பாளர் தான் போட போகிறாங்க. தேர்தல் நடக்க போகிறது இல்லை. ஏன்னா மொத்தம் 6 வேட்பாளர் தேர்ந்தெடுக்கணும். 4 திமுக, 2 அதிமுக கரெக்டாக பிரிச்சுப்பாங்க. தமிழ்நாட்டில் எப்பாவது ரேராக தான் தேர்தல் நடக்கும். அந்த மாதிரி தேர்தலாம் வரும். அந்த மாதிரி தேர்தல் கிராஸ் ஓட்டிங் நடந்திருக்கு. டிஆர் பாலு ஜெயிச்சாரு, கனிமொழி ஜெயிச்சாங்க. அது கடந்த கால வரலாறு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாக அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. உங்களுக்கு என்ன ஒன்றுமா நீங்கள் எடுத்து, எங்களுக்கு என்ன நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் போகிறாங்க. நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் 5வது வேட்பாளர் ஸ்டாலின் போடுறதுக்கு அவர் உரிமை உண்டு. போட்டு அவரால் ஓரளவுக்கு ஜெயிக்க வச்சு காட்டவும் முடியும். ஏன்னா கிராஸ் ஓட்டிங் பண்ண முடியும். ஆனால் வேண்டாம், இதுக்கு நமக்கு அனாவசியமாக பிரச்சனை, நம்ம 4 போதும், அவங்க 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற முறையில் விட்டாங்க. கிராஸ் ஓட்டிங் போகிறதா இருந்தால் அதிமுக போட முடியாது. 3 கேண்டிடேட் போட முடியாது. திமுக 5வது கேண்டிடேட் போட முடியும். அது முதல்ல விஷயம். 2வது இதில் திமுகவோட லிஸ்ட் இன்னைக்கு வந்துடுச்சு. வில்சன், சிவலிங்கம், சல்மா, கமலஹாசன் 4 பேர் போட்டாங்க. வில்சன் என்னன்னா, கண்டிப்பாக டாஸ்மாக் கேஸ் வேற டெல்லியில் ஓடிட்டுருக்கு. வில்சன் மாதிரியான ஒரு லீகல் பிரெயின்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது. வில்சன் இஸ் நோன் அஸ் சவுத் இந்தியாஸ் ராம் ஜெத்மலானி, தென்னிந்திய ராம் ஜெத்மலானின்னு பேசுவாங்க. ஸோ டாஸ்மாகில் எவ்வளோ டெல்லியில் கான்டாக்ட் டெவலப் பண்ண முடியுமோ அவ்வளோ டெவலப் பண்ணி வச்சுருக்காரு வில்சன். அது இல்லாமல் ஸ்டாலின் நன்றி மறக்காதவர். வில்சன் மட்டும் இல்லை வச்சுக்காங்க, கலைஞருக்கு அந்த நினைவிடம் அந்த இடத்துல கிடைக்காம போயிருக்கும். ராத்திரியோட ராத்திரியாக இவர் போய் சண்டை போட்டு அவர் வாங்கி கொடுத்தாரு. அந்த நன்றியும் ஸ்டாலின் வச்சுருக்கார். அது இல்லாமல் வில்சன் ஒரு கிறிஸ்டியன். ஸோ நீங்கள் கணக்கு, ஜாதி வாரி கணக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்டியன் வில்சன், ஒரு முஸ்லீம் சல்மா, ஒரு வடையார் சிவலிங்கம், ஒரு பிராமின் கமலஹாசன். ஸோ 4 பேர் 4 ரெப்ரசன்ட் கொடுத்தாச்சு. இப்படி நீங்கள் இப்போ பார்க்குறீங்க சோசியல் ஜஸ்டிஸ் சவுத். ஆமாம், 4 பேர் 4 கொடுத்தாச்சு. ஓகே. அப்துல்லாங்கிற ஒரு இஸ்லாமியர் இருந்தார், போன எம்பியாக இருந்தார். அவர் கொடுக்கல. ஏன்னா ஸ்டாலின் சொன்னார்னா 12 வருஷம்லாம் ஒருத்தருக்கு எம்பியை தர முடியாது. வைகோக்கே அதுதானே கொடுக்கல. நம்ம கட்சியில் நிறைய பேர் பதவியே இல்லாமல் இருக்காங்க. சிவலிங்கம், சல்மாலாம் மூத்தவர்கள் கட்சியில் சீனியர்ஸ், அவங்களுக்கு பதவியில் இருக்காங்க, பதவி இல்லாமல் இருக்காங்க. ஸோ என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். 6 வருடங்கள் எம்பியாக இருந்தீங்க, முடிஞ்சது, விட்டா முடிஞ்சது. அடுத்த 6 வருடம் புது ஆளுக்கு கொடுக்கணும். 1-2 எக்ஸப்ஷன் இருக்கலாம், வில்சன் மாதிரி. நம்ம என்ஆர் இளங்கோ, அவங்களாம் லீகல் பிரெயின்ஸ். திமுகவோட லீகல் பிரெயின்ஸு வில்சன், என்ஆர் இளங்கோ, சண்முக சுந்தரம் மாதிரி ஆட்கள் தான். சண்முக சுந்தரம் எம்பியாக இருந்தார் ஒரு காலத்தில், ராஜ்யசபா எம்பியாக இருந்தார். அதனால் போதும் அப்படின்ற முறையில் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சர்ப்ரைஸிங், வில்சன் கொடுக்கப்பட்டது ஒன்றும் பெரிய சர்ப்ரைசிங் இல்லை. ஏன்னா வில்சன் லீகல் பிரெயின் அவங்களுக்கு தேவைப்படுது டெல்லியில். ப்ளஸ் நல்லா பேசக்கூடியவர், சட்ட நுணுக்கமாக பேசக்கூடிய அளவுக்கு என்ஆர் இளங்கோவும் வில்சன் பேசுவாங்க முடிவு பண்ணிட்டாங்க.
சல்மா அப்படி இல்லை. சல்மா ரொம்ப வருஷமாக கட்சியில் இருக்காங்க. எந்த பதவியுமே அனுமதி மனுஷபுத்திரனாவது லைப்ரரியோட எண்டாக போட்டிங்க. அவங்க கவிஞர் வேற, தமிழ் நல்லா பேசக்கூடிய உரையாற்றக்கூடியவர், சிறந்த பேச்சாளர். அவங்களுக்கு எந்த பதவியுமே கொடுக்கல. இன்ஃபேக்ட் ரொம்ப ரொம்ப திமுக அனலைஸ் பண்ணாலும் சொல்லுவாங்க, சல்மாவுக்கு ஒன்றுமே கொடுக்காம 4 வருஷம் 5 வருஷம் முடிஞ்சு போச்சு, எனக்கு நேரத்தில் கரெக்டாக ராஜ்யசபை கொடுத்துருக்காரு. அது வரவேற்கத்தக்க ஒன்று. ஏன்னா அவங்க டிசர்விங். அவங்க வந்து கவிஞர் வேற, நல்லா பேசக்கூடியவங்க வேற. 2 கட்சியில் ஊடகப்பிரிவு துணை தலைவர். நாங்கள் நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க, நல்ல ஒரு இனிமையான பழகுவதற்கு இனிமையானவர், எல்லாம் அரவணைச்சிட்டு போகக்கூடியவர். அது ஒன்று. சிவலிங்கம் தான் எதிர்பார்க்காத ஒன்று. ஏன்னா சிவலிங்கத்துக்கு 75 வயசு ஆச்சு. இந்த லிஸ்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சிவலிங்கம் வந்து சேலத்தை சேர்ந்தவர், வடையார் கம்யூனிட்டி சேர்ந்தவர். சேலத்தில் என்ன ஆச்சுன்னா 11 தொகுதியில் 10 தொகுதி திமுக தோத்து போச்சு. போன தேர்தல் அதுக்கு முந்தின தேர்தல் தோத்து போச்சு. அதனால பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் மட்டும்தான் ஜெயிச்சார் 1 இயர். அவர் மந்திரி ஆகிட்டாங்க. டிஎம் செல்வகணபதி எம்பி ஆகிட்டார், லோக்சபா எம்பி ஆகிட்டார். நடுவில் வந்து அங்கே வீக்காக இருந்தது சிவலிங்கம் மட்டும்தான். சிவலிங்கம் வந்து கலைஞர் காலத்து திமுக காரர், ஸ்டாலினை கொண்டு வரணும்னு கலைஞர்கிட்ட சண்டை போட்டவர். யாருமே பேசாத போது ஸ்டாலினை கட்சி தலைவராக, முதல்வராக, துணை முதல்வராக கொண்டு வரணும்னு கலைஞர்கிட்ட சண்டை போட்டவர். அப்படி லாயலிஸ்ட்டு. ஆனால் என்ன ஆச்சு அவருக்குன்னா, கடந்த தொகுதியில் அவருக்கு வந்து ராஜ்யசபா சீட் கொடுக்கல. எம்பி கேட்டாங்க. அவர் தான், எனக்கு அப்போ 73 வயசு ஆச்சு, என்னால் ஆடி ஓடி பண்ண முடியாது, ராஜ்யசபா கொடுத்தா கொடுங்க, இல்லை வேணாம், என்னால் எம்பியில் லோக்சபாவில் ஓட முடியாது, கேம்பெயின் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் கொஞ்சம் வந்து மனசு வருத்தப்பட்டு தான் இருந்தார். காணொலி வழியாக ஒரு மாவட்ட செயலாளர் மீட்டிங் போட்டார் ஸ்டாலின், அந்த கொரோனா பீரியடில். அப்போ சேலத்துலேருந்து இவர் வந்து உட்காந்தார். சிவலிங்கம் உட்காந்துட்டு பாதி மீட்டிங்லேருந்து வாக் அவுட் பண்ணிட்டார். சிவலிங்கம் ஸ்டாலின் கூப்பிட்டு பார்த்து வரவே இல்லை. மனது வெறுத்து போயிட்டார். அவர் கிட்டத்தட்ட வீரபாண்டிய ஆறுமுகத்தோட வளர்ப்பு. வீரபாண்டிய ஆறுமுகம் மாதிரியே கோவப்படுவார், வீரபாண்டிய ஆறுமுகம் மாதிரி இருப்பார். நிறைய கல்லூரி வச்சுருக்காரு, பஸ்ஸெல்லாம் வச்சுருக்காரு. அப்புறம் நேரு சேலத்துக்கு போய் 3 பேர் ஒன்றா சேர்த்து பொறுப்பு அமைச்சரான பிறகும், ஏன் இந்த மாதிரி சண்டை போடுறீங்க, அப்படி உங்களால் கட்சி அஃபெக்ட் ஆகுது, கட்சி இந்த மாதிரி தோற்று போச்சு, இனிமேல் ஒன்றா இருங்கன்னு சொல்லி பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன், அப்புறம் வந்து வீரபாண்டிய ஆறுமுகம் ஃபேமிலி யாருமே இல்லை அப்படின்னு ஒரு குறை வந்தது. அவங்க ஃபேமிலி யாரும் எல்லாம் போயிட்டாங்க. அதுக்கு மேலே அதுக்கு மேலே சிவலிங்கம் வந்து அவரோட ஜூனியர், வீரபாண்டியாரோட டைரக்ட் ஜூனியர், அவரை போட்டாங்க. செல்வகணபதியும் போட்டாங்க. ஸோ 3 பேரையும் சேர்த்து வச்சது நேரு தான். இப்போது 2 பேருக்கு பதவி கொடுத்தாச்சு சேலத்தில். சிவலிங்கத்துக்கு பதவி கொடுக்கல. சிவலிங்கத்துக்கு இப்போ ராஜ்யசபா எம்பி கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவரால் லோக்சபா தேர்தலில் போட்டி போட முடியாது. சிவலிங்கம் வந்து வடையார். ஸோ ஒரு இஸ்லாமியர், ஒரு கிறிஸ்தவர், ஒரு வடையார். கமலஹாசன் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். ராஜ்யசபா எம்பிக்கோசரம் கட்சியை காவு கொடுத்தவங்க தமிழ்நாட்டில் 2 பேர்னு சொல்லலாம். ஒன்று வைகோ, ஒன்று கமலஹாசன். இந்த 2 காவு வாங்கினது திமுக தான். ஏன்னா வைகோ வந்து எப்போ திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்படணும்னு ஆசைப்பட்டாரோ அப்போயே கட்சி போயாச்சு. அவர் சன்னும் வந்து லோக்சபாவில் திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்படுறார். விசிகே அப்படி இல்லை. திருமாவளவன் பானை செல்வத்திலிருந்து ஜெயிச்சார். அவர் எம்எல்ஏக்களும் பானை செல்வத்திலிருந்து 4 எம்எல்ஏ வந்திருக்காங்க, பானை செல்வத்தில் வந்திருக்காங்க, பாலாஜி, ரவிக்குமார். அப்படி இல்லாமல் நீங்கள் மதிமுக வச்சுக்கிறதே வேஸ்ட்டு. பேசாமல் சேர்த்து விட்டுருங்க, கட்சியில் கலந்து விட்டுருங்க, ஒன்றாக்கிடுங்க, டிஎம் கூட சேர்த்துங்க. கடந்த முறை வந்து துரை வைகோ தனி சின்னத்தை தான் போட்டிடும் அப்படின்னு சொன்னப்போ திமுக தலைமை எதுவும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலையே. அவர் தீப்பெட்டி சின்னதெல்லாம் திருச்சியில் போட்டிட்டு 5.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். அது கடந்த முறைங்க. இந்த முறை என்னாச்சு, வைகோ வந்து நல்ல சிறந்த தலைவர் தான். ஆனால் அடிக்கடி அவர் எம்பியாக போடணும்னு ஸ்டாலின் எந்த நிர்பந்தம். ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னா, ஒருத்தர் எம்பியை போடுறோன்னா கட்சிக்கு அவரால் என்ன லாபம், அவரால் லாபம். வைகோ பேசக்கூடியவர் தான். வைகோ எடுத்து இப்போ கமலஹாசன் பிடிச்சிட்டார். கமலஹாசன் சிறந்த பேச்சாளர், நல்ல எல்லா சப்ஜெக்ட்லையும் பேசுவார். இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும், கன்னடம் தெரியும், மலையாளம் தெரியும். அவருக்கு தெரியாத லாங்குவேஜே தெரியாது, எல்லா லாங்குவேஜ் தெரியும் அவருக்கு. ஆமாம், பார்லிமெண்ட்டில் வந்து நல்லா பேசக்கூடியவர், ஒரு விவாதத்தில் எடுத்துக்கூடியவர். அது எல்லாத்தோட முக்கியமான அவங்க பார்க்குறது ஆன்டே மோடி. இப்போது வைகோவோட பையன் மேலே என்ன குற்றச்சாட்டுன்னா, பிஜேபியோட க்ளோஸாக இருக்காருன்னு குற்றச்சாட்டு துரை வைகோ மேலே. டெல்லியில் பிஜேபி லாபி சுற்றிட்டு இருக்காரு அவருன்னு. அதனால் திமுக எம்பிங்களே பல எம்பிக்கள் துரை வைகோட்ட பேசாமல் இருக்கிறது காரணமே தலைமை கோச்சுக்கொண்டு.
அதை வந்து எவ்வளோ வாட்டி அவன் பையன்கிட்ட சொல்லி பார்த்தாராம், அப்பாட்ட சொல்லி பார்த்தாராம். வைகோட்டை ஸ்டாலின் சொல்லி பார்த்துருக்காரு, இந்த மாதிரி உங்கள் சன் இந்த மாதிரி பண்ணுறாருங்க தப்புங்கன்னு. அவர் கேட்குறதா இல்லை, அந்த கோவம் வேறு. வயசாகிடுச்சு, அதனால் போதும், ஒரு டேர்ம் இருந்தீங்க, உங்களை ஆசைப்பட்டீங்க போதும். சுப்பிரமணிய சாமிக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ஒரு டேர்ம் தான் கொடுத்தாங்க. ராஜ்யசபா எம்பி 2 டேர்ம் கொடுக்குறது ரொம்ப ரேராக தான் கொடுப்பாங்க. அந்த வயதில் பார்த்தீங்கன்னா திமுக இந்த வாட்டி வந்து ஒரு இஸ்லாமியர், ஒரு கிறிஸ்தவர், ஒரு உடையார், ஒரு பிராமின். கமலஹாசன் பிராமின் ஒத்துக்க மாட்டார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வெளியே சொல்லியிருக்கார். எனக்கு தெரிஞ்சு திமுகலேருந்து ஒரு பிராமணர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவது கட்சி வரலாற்றில் இதுதான் முதல் முறை. நீங்கள் அவர் பிராமணர் இல்லைன்னு சொல்லலாம், நான் வந்து எந்த மதத்தை சேர்ந்தது, எஸ்எல்சி புக்கு போய் சொல்லாது, ஸ்கூல் சர்டிஃபிகேட் போய் சொல்லாது, பிறப்பால் ஒரு பிராமணர். நீங்கள் வந்து இறை மறுப்பாளராக இருக்கலாம், திராவிட கழகமாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் பிறப்பு என்பது மாற்ற முடியாது, அதை மறுக்க முடியாது. அது பிறப்பால் பிராமணர். அது எப்படி திமுக உதவுன்னு கேட்டிங்கன்னா, மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, நங்கநல்லூர் இந்த மாதிரி இடத்துல நாங்கள் பிராமினுக்கு அகெயின்ஸ்ட் இல்லை. பாருங்கள், ஒரு பிராமினே நாங்கள் எம்பி ஆக்கியிருக்கோம், ராஜ்யசபா எம்பி ஆக்கியிருக்கோம். காலங்கள் மாறி வருதுங்க. பிராமண கொள்கையெல்லாம் திராவிட கழகம் வச்சிருந்து திமுக வச்சுக்கிறது இல்லை. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இந்து என்றாம் கூட தான் பிராமின். வேணுங்கிறவர், ரொம்ப வேணுங்கிறவர் ஸ்டாலினுக்கு, டெய்லி வாக்கிங் போகிறாரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து நீங்கள் பிராமணர்னு வெளியில் சொல்லி காட்டி கூட பிறப்பால் பிராமணர், அது தடுக்க முடியாது. ஆகவே கமலஹாசனோட வருகை எப்படி உதவுன்னா, திமுகவுக்கு இந்த மாதிரி மயிலாப்பூர், ட்ரிப்ளிகேன் போன்ற இடங்களில் பிராமண வாக்குகள் கணிசமாக இருக்குது, அதை இழுக்கிறதுக்கும் பயன்படும். அது இல்லாமல் கமலஹாசன் நல்ல ஸ்பீக்கர், நல்ல விஷயம் தெரிஞ்சவர், படிக்காத மேதைன்னு சொல்லுவாங்க அவரை, எல்லா விஷயத்தை பற்றியும் பேசுவார். அவரால் திமுக லாபம் உண்டானா கண்டிப்பாக லாபம் உண்டு. வைகோ இடத்த அவர் வந்து அந்த இடத்த நிரப்புவார் அப்படின்னு திமுக நினைக்கிறதுனால தான் கமலஹாசன் அந்த சீட்டை கொடுத்தது. இப்போ வைகோ வந்து பார்லிமெண்ட் புலி என பெயர் எடுத்தவர். இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி அவங்களுடைய பீரியட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக அவங்கள்ட்டே வாக்குவாதம் பண்ணி பார்லிமெண்ட்டில் வந்து அது மாதிரியான ஒரு புயலை ராஜ்யசபாவில் கிளப்பினவர், அது உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படலை அப்படிங்கிறது நிறைய மதிமுக தொண்டர்களுக்கு சற்று ஆதங்கத்தை தான் ஏற்படுத்தி இருக்கிறதா? வைகோ சிறந்த பேச்சாளர், அவர் மாதிரி ஒரு பார்லிமெண்டேரியன் பார்க்க முடியாது. ஆனால் வயசுன்னு ஒன்று ஆயிடுச்சு, தடுமாறுறார். 80 நெருங்கிட்டார், தடுமாற்றம். அவர் முதல்ல அவர் பையனுக்கு எம்பி சீட்டு செகண்ட் டைம் கேட்ட போது ஸ்டாலின் சொன்னாராம், நான் 2வது தடவை உங்கள் பையனுக்கு எம்பி சீட் கொடுக்குறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், உங்களுக்கு ராஜ்யசபா கிடையாது. பி சிதம்பரமும் கார்த்தி சிதம்பரமும் அப்பாவும் பையனும் இருக்காங்க பார்லிமெண்ட்டில். அப்பா ராஜ்யசபாவில் இருக்கார், பையன் லோக்சபாவில் இருக்கார். அந்த மாதிரி இங்கே அப்பா ராஜ்யசபா, பையன் லோக்சபாவில் இருக்கிறதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து கஷ்டம், திருப்பி உங்களுக்கே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்ட பிறகு தான் அவர் பையனை அவர் பையனுக்கு கொடுக்குறது நேரு கடுமையாக எதிர்த்தார். துரை வைகோ கொடுக்குறது ட்ரிச்சி கடுமையாக எதிர்த்தவர் நேரு. அந்த பையன் ஒன்றுமே பண்ணல, அவன் வேஸ்ட்டு, அவனை ஜெயிக்க வச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஓப்பனாக மூஞ்சில் அடிச்சமாக நேரு சொன்னாராம். அது இல்லாமல் இவர் வந்து துடிப்பா, நான் என் உயிரை விட்டால விடுவேன், அந்த டைலாக்லாம் பேசினார் பாருங்க, மாவட்ட செயலர் கூட்டு, அதெல்லாம் வந்து ஸ்டாலின் பிடிக்கல. ஸ்டாலின் வைகோ மேலே மரியாதை வச்சிருக்காரு. என்னதான் பழைய மனக்கசப்புகள்லாம் மறந்து ஸ்டாலின் வெளியில் போகணும்னு சொல்லி தான் தனி கட்சி ஆரம்பித்தார். அதெல்லாம் மறந்து மனமாச்செல்லாம் மறந்து இப்போ ஒன்றா இருக்காங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் ஸ்டாலின் சொல்லிட்டாங்கன்னா 6 வருடங்கள் போதுங்க, திருப்பி இன்னொரு 6 வருடம் கொடுத்தா 86 வயசில் நீங்கள் உங்களால் போயிட்டு வரது கஷ்டமாக இருக்கும், இளைஞருக்கு யாருக்கா கொடுங்க. கமல்ஹாசன் 70 தான் ஆச்சு, அவர் 71 அந்த ஏஜ் குரூப் தான். அவர் நல்லா பேசுவார். கமல்ஹாசனை பார்த்து யாரும் 70 சொல்ல மாட்டாங்க, 45-50 வயது மருந்தாக இருக்கார், ஆக்டிவாக இருக்கார். ஆகவே ஸ்டாலின் எடுத்த முடிவுகள் 4 சீட்டுன்னா அந்த 4 சீட்டில் வந்து 3வது திமுக இருக்கணும் அப்படின்னு அவர் கணக்கு. 1 அது அவர் இப்போ அடுத்த கேள்வி என்ன வர போகிறதுன்னா, மக்கள் நீதிமன்றம் சார்பாக கமல்ஹாசன் போட்டி போடுவாரா, திமுக சார்பாக போட்டி போடுவாரா? மக்கள் நீதி மையத்தின் சார்பில் தானே கூட்டணிக்குன்னு ஒதுக்கும்போது அவர் டார்ச்சர் தானே உள்ள போவார். டார்ச்சர் உள்ள போறாரா, திமுக சார்பாக போறாங்க முடிவு பண்ணல. அவர் திமுக கன்வின்ஸ் பண்ண பார்க்குது, உதயசூரியன்லேயே வந்துடுங்க. ஏன்னா திமுகவுக்கு ஒரு 10 ராஜ்யசபா எம்பியே இருக்கணுங்க, 22 லோக்சபா இருக்கு, 10 ராஜ்யசபா இருந்தால் ஒரு 32ங்கிறது 4வது பெரிய கட்சி பார்லிமெண்ட்ல. ஆமாம், இப்போ கமல்ஹாசன் வந்து மக்கள் நீதி மையத்தில் போட்டி போட்டால் 10ங்கிறது 9 குறைஞ்சிடும், டபுள் டிஜிட் வராது. அந்த டபுள் டிஜிட் வரணுங்கன்னா ஸ்டாலினோட ஆசை. அவர் நடிச்சிருந்தால் 4 சீட்டையும் வந்து டிஎம்கே கொடுத்துருக்க முடியும். கமல்ஹாசன் சொல்லி பார்த்தா நீங்கள் எந்த சின்னத்தில் போனால் என்ன, இப்போது வைகோலாம் திமுக சின்னத்தில் போனால் திமுக எம்பி இருக்கார், ஆனால் பேசுகிறதுலாம் வந்து திமுக ஆதரித்தான் பேச போகிறீங்க. திமுக எதிர்த்து திமுக சிம்பிளில் போட்டி போட்டால் தான் கஷ்டம், நீங்கள் அந்த மாதிரி பண்ண போகிறது இல்லை.
அந்த திமுக சிம்பிள்லேயே போட்டி போடுங்கன்னு ஸ்டாலின் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிட்டாராம் அவர் கமல்ஹாசனை. கமல்ஹாசன் என்ன முடிவு எடுப்பார்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். உதயசூரியனில் போட்டி போடுவாரான், டார்ச் லைட்டில் போட்டி போடுவாரான்னு தெரியல. இல்லை, அந்த கட்சிக்குன்னு தொடர்ந்து டார்ச் லைட் சின்னம் வந்து ஸ்டாலினோட ப்ரிஃபரன்ஸ் வந்து உதயசூரியனில் கமல்ஹாசன் போட்டி போடணும்னு ஆசைப்படுறார். அந்த சாய்ஸையும் கொடுத்துருக்கார். அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பார்த்தப்பறம் தான் நமக்கு தெரியும். ராஜ்யசபா தேர்தலில் அதிமுகவிற்கு ஒரு செக் வைக்கும் விதமாக அதிமுகவின் முன்னாள் நிர்வாகியான புகழேந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் ஒரு மனு கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா, ஏற்கனவே வந்து உச்சநீதிமன்றம் வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து தேர்தல் ஆணையத்தின் மூலியமா விசாரிக்க சொல்லியிருக்கு. இரட்டை தலைமையா ஒற்றை தலைமையா இரட்டைலை சிம்பிள் வந்து யாருக்கு போகணும் அப்படிங்கிறத விசாரிக்க சொல்லியிருக்கு. தேர்தல் ஆணையம் இன்னும் அந்த விசாரணையை வந்து முடிக்காம இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் ராஜ்யசபா தேர்தலில் வந்து இரட்டலை சிம்பிள்ல வந்து யார் வந்து போட்டிட்டாலும் யாரு கையெழுத்து போட்டாலும் அது வந்து செல்லாதுன்னு தான் அறிவிக்கணும் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறதுல வந்து போய் மனுலாம் வந்து கொடுத்துருக்கிறாரு. ஏஎன்சி இந்த படிவத்தை வந்து நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுல கொடுத்துருக்கிறாரு புகழேந்தி அவர்கள். இதன் மூலியமா எடப்பாடிக்கு ஒரு பெரிய தலைவலி ஏற்பட்டிருக்கா? எடப்பாடிக்கு அகேன்ஸ்ட் புகழேந்தி அவர் வந்து கிட்டத்தட்ட ஓபிஎஸ் ஆதரவாளர். இந்த நேரத்தில் இது கலப்பக்கூடிய பிரமேயம் என்னன்னு பார்க்கணும். ராஜ்யசபா தேர்தல் சமயத்தில் இது கிளப்பி விட்டு இது வந்து எடப்பாடியோட தன்னிச்சையான போக்குக்கு ஒரு சம்மட்டி அடுக்கு கொடுக்குற மாதிரி இவர் பிளான் பண்ணுறார். தேர்தலில் மனு கொடுத்துருக்கார். ஏன்னா அவங்க கணக்கு பிரகாரம் ஈரோடு கிழக்கு தேர்தல் மட்டும்தான் அந்த சிம்பிள் யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் கிடையாதுன்னு அதை வந்து ரெஃப்யூட் பண்ணுறாரு. எடப்பாடி சைடு சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி கிடையாது, தேர்தல் கமிஷன் எங்கேயுமே எங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் புகழேந்தி என்ன பண்ணுறாரு, இதை வச்சு அதிமுகவில் ஒரு கலகம் உண்டாக்கி திருப்பி ஒன்றா எடுக்க முடியுமான்னு பார்க்குறாரு. அவ்வளோதான். அவர் என்ன அவங்கெல்லாம் வந்து ஒன்றாக இணையம் அதிமுக அந்த ஒரு அணியில் இருக்காங்க. அவங்க அது அந்த அந்த ஒரு மீடியேஷன் டாக்ஸ் கூட போய் கலந்துனாங்க. ஸோ புகழேந்தி சொல்கிறது எவ்வளோ தூரம் உண்மைங்கிறத வந்து முடிவு பண்ண வேண்டியது நீங்களும் நானும் இல்லை, தேர்தல் கமிஷன் தான் முடிவு பண்ணும். இப்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ராஜ்யசபாவுக்கு 10 நாள் டைம் இருக்குது, 15 நாள் டைம் இருக்குது. அதுக்குள்ளே தேர்தல் கமிஷன் முடிவு எடுக்குமா இல்லை இது கடந்து போகுமான்னு பார்க்கணும். ஆனால் அவர் டெக்னிக்கலாக ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. அந்த டெக்னிக்கல் பாயிண்ட் பிரகாரம் ஈரோடு கிழக்கோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா அதிமுக கட்சியே இல்லையா அப்படி இவங்க கேட்குறாங்க. இவங்க கேட்குறது நான் என்னென்னு சரி ஈரோடு கிழக்கு அப்புறம் அதிமுக கட்சியே கிடையாதா? ஒரு உறுப்பினர்கள் என்ன போட்டியிடவே இல்லை, ஈரோடு ஈஸ்ட்ல போட்டியிடவே இல்லை. அவங்க கணக்கு பிரகாரம் அதிமுக என்பது ஒரு நிலையான கட்சி, ரெட்டையில சின்மை என்பது எடப்பாடிக்கு சொந்தம், இவரோட ஸ்டாண்டு. புகழேந்தி சொல்கிறார் அது கிடையாதுங்க, டெம்பரரியாக கொடுக்கப்பட்டுன்னு சொல்கிறார். இது முடிவு பண்ண வேண்டியது எலெக்ஷன் கமிஷன் தான், நம்ம இல்லை. ஆனால் இது வந்து அதிமுக செட்பேக். ஆனால் செட்பேக் இல்லை. பட் இந்த வீரியம் வந்து எப்போ அதிகமாகுன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து புகழேந்தி சொல்கிறது கரெக்டுன்னு முடிவு எடுத்தார்னா எடப்பாடிக்கு சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸ்டாலின் அவர்கள் முன்கூட்டியே வந்து வேட்பாளரை அறிவித்து அனௌன்ஸ் பண்ணதன் காரணமாக இப்போ திமுக கூட்டணி எல்லா அணிகளும் நாங்கள் ஒன்றாதாங்க இருக்கோம் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. வைகோ அவர்களுக்கு அடுத்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு கொடுக்கப்படும், இல்லைனா 2 சீட்டு வந்து போன முறையை விட மதிமுக கூட கொடுக்கப்படும் அப்படிங்கிறதுலையும் திமுக தரப்பில் வந்து சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் அதிமுக இன்னும் ஏன் லேட் பண்ணுறாங்க? 2 சீட்டு தானே, அந்த 2 சீட்டுமே 2 பேர் கேட்குறாங்க. 2 பேர் கேட்குறாங்க. ஆமாம், அன்புமணி ராமதாஸ் ஒரு சீட்டு கேட்குறாரு, விஜயகாந்த் கட்சியிலேருந்து சுதேஷ்க்கு ஒரு சீட்டு கேட்குறாங்க, தேமுதிகலேருந்து. எடப்பாடி என்னங்க பண்ணு 2 சீட்டையும் தானம் பண்ணிட்டாருன்னா அவர் கட்சிக்கு அவங்க கட்சியில் இருக்கிறவங்கலாம் சீனியர்லாம் இப்போ ஜெயக்குமார் இருக்காங்க, கோகுலேந்திரா இருக்காங்க, அவங்களாம் கேட்டுருக்காங்க. அங்கே மேலே கவுண்ட் ரொம்ப கம்மியாயிருமே ராஜ்யசபா. இப்போ 2 சீட்டுக்கு 200 பேர் மேலே போட்டி போடுறாங்க. அதிமுகவில் 200 பேர் போட்டி போடுறாங்க. மைத்ரேயனில் ஆரம்பித்து அப்புறம் வந்து மைத்ரேயன் எம்பியாக இருந்திருக்காரு, முன்னாடி 3 டைம் இருந்தார். அவருக்கு நல்ல சிறந்த பார்லிமெண்டேரியன், அவர் எக்ஸ்பர்ட் பார்லிமெண்டேரியன். அவரு கேட்குறாரு, ஜெயக்குமார் கேட்குறாரு, கோகுலேந்திரா கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு 25-30 பேர் கேட்டு இருக்கும்போது யாருக்கு சீட்டு கொடுப்பாரு அவரு? மினிமம் 30, மேக்சிமம் 200 பேர். 200 பேர் அப்படி கொடுத்துருக்காங்க, மனு கொடுத்துருக்காங்க. எல்லா மாவட்ட செயலரும் கொடுத்துருக்காங்க, எல்லா முன்னாள் மந்திரியும் கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 2 சீட்டு ஜெயக்குமாருக்கும் அப்புறம் வந்து கோகுலேந்திராவுக்கு தான் போகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 பேரும் சீனியர், அவங்களுக்கு பதவி கொடுக்கு, லேடிஸ்க்கு ஒருத்தர் கொடுக்கணும்னு ஒரு நாள் ஆசைப்பட்டுருந்தாங்க. அது கோகுலேந்திரா சீனியர், வளர்மதி வேண்டாம் நான் எம்எல்ஏவாக வரேன்ட்டாங்களாம். வளர்மதியும் கோகுலேந்திராவும் தான் மகளிர் அணியில் சீனியர்ஸ். மகளிர் அணி அவங்க வரேன்ட்டாங்க, எம்எல்ஏ போகிறேன்ட்டாங்க. வளர்மதி இதை விட்டாங்க. கோகுலேந்திரா அப்படி இல்லை, எம்பி கொடுங்க நான் எடுத்துக்கிறேன் இருக்காங்க. ஜெயக்குமார் ரைட் சாய்ஸ், ஏன்னா கட்சியோட ஸ்பீக்கராக இருந்தால், சபாநாயகர் இருந்தால், மந்திரியாக இருந்தார். இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா அதிமுகவால் கழட்டி விடப்படும் அன்புமணி ஒன்று, திருப்பி அவர் வந்து பாஜக கூட்டணி தவிர வேறு வழியெல்லாம் போச்சு. எங்கே திமுகவும் போக முடியாது, அதிமுகவும் போக முடியாது,
இங்கேயும் போனோம், பாஜக கூட்டணி தான் போனோம். அடுத்தது விஜயகாந்த் தேமுதிக, சுதீஷுக்கு எப்படியாவது எம்பி ஆகணும்னு அவங்க தலைகீழாக நிற்கிறாங்க. தன்னுடைய தம்பியை எப்படியாவது எம்பி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு அதிமுக போய் கேட்டு அக்ரிமெண்ட் இருக்குன்னு சொல்லி இல்லைன்னு அந்த மாதிரி அக்ரிமெண்ட்டே இல்லைன்னு எடப்பாடி சொல்லிட்டாரு. இவங்க சொல்கிறாங்க தேர்தல் வரும்போது நான் சொல்கிறேன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. பிரேமலதா என்னென்ன கட்சியில் 2 பேருக்குமே இல்லை, 2 எங்கள் கட்சி நாங்கள் அனுபவிக்கணும்னு 2 அதிமுக கேண்டிடேட்டை போட்டு முடிப்பார் எடப்பாடின்னு எனக்கு தோணுது. 2 வேகன்சியுமே அதிமுக 2 பேரை போட்டு முடிச்சிடுவார், கதையை முடிச்சிடுவார். அன்புமணியும் கிடையாது, சுதீஷுக்கும் கிடையாதுன்ற மாதிரி வரும். இப்போ சேலம் மாவட்டத்தில் நீங்கள் குறிப்பிடுவது போல 2011 11க்கு 11 அதிமுக ஜெயிச்சது, 2016 11க்கு 10 வந்து அதிமுக ஜெயிச்சது, 21 11க்கு 10 அதிமுக ஜெயிச்சது. ஸோ அப்படி நம்ம பார்க்குறப்ப இந்த முறை ஸ்டாலின் அவர்கள் ஸ்ட்ராங்காக 3 பேர்த்த வந்து களமிறக்கி மாவட்ட செயலாளருக்கு கூடுதல் அதிகாரத்தை கொடுத்திருப்பதன் மூலம் சேலம் மாவட்டத்தில் குறைஞ்சது 11ல் ஒரு 7 தொகுதியாக தூக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வந்து வகுத்து இருக்கிறாரா? சிவலிங்கம்லாம் வந்து ஹார்ட் ஒர்க்கர், அவர் கட்சிக்காக ரொம்ப உழைச்சிருக்காரு. கட்சியோட முன்னோடிகள் அவரும் ஒருத்தர். ஓகே, அவருக்கு ராஜ்யசபா எம்பி கொடுக்கறது வழியாக சேலத்தில் ஒரு பாதியாக சீட்டை பிடிக்கணும்னு இவருக்கு ஆசை. ஏன்னா சிவலிங்கம் கண்ட்ரோலில் 4 தொகுதி வருது, சிவலிங்கம் 4 தொகுதி வருது. அவரே ஒரு தொகுதியில் தோத்து போனார். ஒரு பனைமரத்துப்பட்டி எம்எல்ஏ வந்தார் 1996. அப்போ பனைமரி இப்போ ஒரே எம்எல்ஏ ஜெயிச்சு பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காரு. சேலம் வேற யாருமே இல்லை, அவர் மந்திரி ஆக்கிட்டாங்க. அதனால சிவலிங்கத்தின் ராஜ்யசபா பதவியினால திமுக வளருமான்னு கேட்டீங்கன்னா வளரும். ஏன்னா அந்த தொகுதி வந்து ராஜேந்திரன் வந்து அவர் கைப்பிடியில் வச்சிருக்காரு. வீரபாண்டியாருக்கு அடுத்தபடியாக புகழ்மிக்கவர் சிவலிங்கம் தாங்க. இவங்களே இருக்காங்க இல்லைங்கள, அவர் அந்த லெகசியை கொண்டு வர்றார். அவர் ராஜ்யசபா எம்பியா போறதன் வழியாக சேலத்தில் திமுக வளர்ச்சி அடையுமான கண்டிப்பாக வளர்ச்சி அடையும். செல்வகணபதி எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்து வளர்ச்சி அடையலை. செல்வகணபதி மந்திரியா இருக்கும், சங்ககிரி, ஓமலூர் இருக்குது, ஒன்றும் சரிப்பட்டு வரல. பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் வந்து ஓகே மந்திரி ஆயிட்டாரு, அவர் தொகுதி மட்டும் பார்த்துக்கிறார். முழுக்க சேலம் மாவட்டம் முழுக்க, சேலம் தொகுதி முழுக்க அறிந்தவர்ன்ற முறையில் சிவலிங்கத்தோட பதவி, ராஜ்யசபா பதவி கண்டிப்பாக திமுகவுக்கு அடுத்த தேர்தலில் கை கொடுக்குமானா கை கொடுக்கும்னு நான் சொல்லுவேன். கவிஞர் சல்மா அவர்களுக்கு சீட்டு கிடைத்ததுக்கான காரணமே வந்து குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் திமுக அரசு மீது வந்து இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து அதிமுக தாவேகா முன்வைப்பதன் காரணமாக பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வேணும் அப்படிங்கிற ரீதியில் வந்து சல்மாவுக்கு கொடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குது. இதை எப்படி புரிஞ்சு? இல்லைங்க, திமுக வந்து பெண்களுக்கு என்றைக்குமே ரெப்ரசன்டேட்டிவ் அதிகமாக கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு ராஜ்யசபா லோக்சபா 5 பெண்கள் இருக்கான்னு நினைக்கிறேன். 5 பெண்கள் இருக்காங்க, சல்மாவோட சேர்த்து 5 பெண்கள் இருக்காங்க. அது பெரிய விஷயம். 22 + 10 32ல் 5ங்கிறது பெரிய நம்பர். சல்மா வந்து இஸ்லாமியர்னு என்னைக்கு இஸ்லாமியராக பிறந்தா கூட அவங்க வந்து மதத்துக்கு அப்பாற்பட்டவர்கள், சிறந்த கவிஞர். எப்பவுமே கவிஞர்கள்லாம் வந்து ஜாதி மதம்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்படி பார்த்தா 3 கவிஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 3 கவிஞர் இருக்கு, தமிழிசை தங்கபாண்டியன், கனிமொழி, சல்மா. 3 கவிஞர்கள், 5 பெண்கள், 3 கவிஞர், ஒரு டாக்டர், 2 டாக்டர். ராணி டாக்டர், NVN சோமுவோட மகள் கனிமொழி, NVN சோமு டாக்டர். ஸோ சல்மா நல்லா பேசுவாங்க, சிறந்த மேடை பேச்சாளர், பிரமாதமாக பேசுவாங்க. அவங்க வந்து அமெரிக்க தமிழ் சங்கத்தில் கூப்பிட்டு நாங்கள் பேச வச்சோம், அவங்களுக்கு சுமதியும் அப்படி கட்டுண்ட மாதிரி. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஸ்பீச்சை கேட்டேன். பிரமாதமாக பேசுகிறாங்க. ஸோ பேச்சாளர்களில் பார்த்தீங்கன்னா சல்மாங்கெல்லாம் வந்து, ஆனால் சல்மாவுக்கு இந்த 4 வருடங்களாக பதவி கொடுத்துருக்கணும், என்ன காரணத்தினாலும் கொடுக்கப்படவில்லை. அவங்களும் கொஞ்சம் அப்செட்டாக தான் இருந்தாங்க, ஒன்றும் கொடுக்கலன்னு. இப்போ ராஜ்யசபா எம்பி வந்து அவங்களோட காயத்துக்கு மருந்தாக அமையும். ராஜ்யசபாவில் சிறப்பாக செயல்படக்கூடியவர்களில் சல்மா ஒருத்தர் நான் சொல்லுவேன். திமுக அரசை கடுமையாக வந்து ஒவ்வொரு நாளும் வந்து சாடி வருகிறார் விஜய் அவர்கள். குறிப்பாக அவங்களுடைய தாவேகா பெண் நிர்வாகி வந்து வியாசர்பாடி அருகே தாக்கப்பட்ட சம்பவமாக இருக்கட்டும், அதன் பிறகு இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் திமுக அனுதாபியான ஞானசேகரன் வந்து கைதான விவகாரமாகட்டும், எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பல அறிக்கைகளை வந்து தாவேகா டைரெக்டாக திமுக மட்டுமே டார்கெட் பண்ணி அடிச்சுட்டு வராங்க. இப்போ அவங்களுடைய நிலைப்பாடு தான் என்ன? இப்போதான் விஜய் வந்து முழு நேர அரசியல்வாதியாக இருக்காரு நான் நம்புகிறேன். இத்தனை நாளாக வந்து மையமாக எந்த கட்சி பேர் சொல்லாமல் தாக்கியிருந்தார். அரசியல் வந்தால் தாக்குதல் முக்கியம். அரசியல் வந்தால் எதிரணியை வந்து தாக்கி தான் பேசணும், அதுதான் உண்மையான அரசியல். இல்லை பாசிச ஆட்சி திமுக அப்படின்னு சொல்கிறாரு, அந்த மாதிரியான பாசிச ஆட்சியாவா திமுக இருக்குது? அவர் சொல்கிறதுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிறத விட அவர் பேசுகிறாருன்னு சந்தோஷப்படுங்க. இது வரைக்கும் பேசாமல் இருந்த விஜய் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க, அதுவே நல்ல ஒரு வளர்ச்சியை நான் எதுக்குறேன். ஏன்னா பனையூர் பார்ட்டின்னு பேர், அதுக்கு
பனையூரை தாண்டி வெளில வரல அந்த கட்சி. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது, பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் ஸ்டாலின் மீது வைக்க குற்றச்சாட்டுகள் கரெக்டாக தப்பாங்கிறது நமக்கு தெரியாது. அரசியல்ன்ற முறையில் குற்றச்சாட்டு வைக்கிறார். போலீஸ் வந்து மறுத்திருக்கார், அவர் சொன்னதை கமிஷனர் மறுத்திருக்கார், அருண் வந்து மறுத்திருக்கார், இந்த மாதிரி இல்லை நடக்கலைன்னு இருக்கார். ஸோ இவர் ஒரு குற்றச்சாட்டை வைத்தார், அந்த குற்றச்சாட்டை அருண் மறுத்திருக்கார். ஸோ அதுக்கு என்ன நடந்ததுன்னு அங்கே இருந்தவங்களும் தெரியுது, நமக்கு இங்கேருந்து உட்காந்து நம்ம சொல்ல முடியாது. போலீஸ் மேலே தப்புன்னு சொல்ல முடியாது, விஜய் மேலே ரைட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் விஜய் அரசியல் பண்ண தொடங்கிட்டாரான்னா நல்ல தருணம். தேர்தலுக்கு முன்னாடி இப்போ சூடு பிடிக்க அந்த கட்சி சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டார்டட் வார்மிங் அப். அந்த தாவேகா வந்து தமிழ் வெற்றி கழகம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த லெவலில் அவர் போராட்டம் பண்ணி எங்கான இறங்கி ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணி ஒரு மறியல் போராட்டம், உண்ணாவிரத போராட்டம். மக்களை வந்து எது சென்றடையும்னா போராட்டங்கள் மட்டுமே சென்றடையும், நடைபயணம் சென்றடையும். இவர் விஜய் என்ன பண்ணோம், தமிழ்நாடு முழுக்க நடைபயணம் போகணும். அந்த மாதிரி போனார்னா வச்சுக்கோங்க, அவருக்கு நல்ல பேர் வந்துடும், கட்சியை வளர்க்க முடியும். இப்போ தான் தூக்கத்தில் எழுந்திருக்காரு. அவர் குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா என்பதை விட அந்த குற்றச்சாட்டில் வைக்கும் மனநிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கார் என்பதை நாம் வரவேற்கிறோம். விஜயோட அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஆந்திராவிலிருந்து ராஜ்யசபா எம்பி பொறுப்பு கொடுக்கப்பட்டு மத்திய இணையமைச்சர் ஆவார் அப்படிங்கிற ரீதியெல்லாம் சில மாதங்களுக்கு முன் நியூஸ் வந்துச்சு. அது வந்து நடக்கலை. தற்போது தமிழ்நாட்டில் வந்து என்டிஏ அணியில் அதிமுகவுக்கு 2 இடங்கள் இருக்கு. ஸோ அந்த 2 இடங்கள்ல ஒரு இடமாவது அண்ணாமலைக்கு எதுவும் கொடுக்கறது வாய்ப்பு இருக்கா, இல்லை வேறு எதுவும் பொறுப்பை வந்து தான் மோடி வந்து ஒரு ஜாக்பாட்டா அண்ணாமலைக்கு தருவாரா? அண்ணாமலை வந்து அதிமுக துணையோட ராஜ்யசபாக்கு போவார்னு எதிர்பார்க்கல. அப்படி அண்ணாமலை ராஜ்யசபாக்கு போகணும்னு மோடி முடிவு பண்ணார்னா அவர் நார்த்லேருந்து எங்கே வேணா எடுத்துக்கலாம். இப்போ எல் முருகன் பண்ண மாதிரி, எல் கணேசன் பண்ண மாதிரி, அவங்க மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் யூபி, ராஜஸ்தான் எங்கேயாவது கொண்டு போயிடலாம். எல் முருகன் அப்படி தான் இருக்கார். எல் முருகன் தமிழக அமைச்சர் தான், மத்திய அமைச்சர் தான், ஆனால் தமிழ்நாட்டிலே தேர்ந்தெடுக்கப்படல. அண்ணாமலை வந்து என்றைக்குமே அதிமுக தயவில் ராஜ்யசபா எம்பியாவது விரும்ப மாட்டார். அது மோடியும் ஒத்துப்பார். அந்த அவர் மனசு, அண்ணாமலையோட மனசை புரிஞ்சவர் தான் மோடி. ஸோ அண்ணாமலைக்கு அகில இந்திய அரசியலில் போக வேண்டிய அவசியம் இப்போ இருக்கிறதா தெரியல. தமிழ்நாட்டு அரசியலில் ஃபோக்கஸ் பண்ணுறார். மாநில தலைவர் இருக்காரோ மாநில தலைவர் இல்லையா அது வேறு விஷயம். தமிழகத்தில் அரசியல் அண்ணாமலை பண்ணுறது யாரும் தடுக்க முடியாது. தமிழ்நாட்டில் அரசியல் அண்ணாமலை பண்ணணும்னு முடிவு பண்ணனா அது யாரும் தடுக்க முடியாது. மோடி அமித்ஷா ஆசி இருக்கிற வரைக்கும் அண்ணாமலையை ஒன்றும் நீ யாரும் டச் பண்ண முடியாது. அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ பதவியெல்லாம் போட்டுருக்காங்க டெல்லியில். அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பொறுப்பு வரப்போகுதுன்னு கேள்விப்பட்டேன். மிகப்பெரிய பொறுப்பு ஒன்று வருது. அந்த பொறுப்பு வந்து அடுத்த நாள்ல அது வரைக்கும் கொஞ்சம் ஓய்வு, சிங்கப்பூர் போயிருக்காரு, ஊரில் இல்லை, வந்துடுவார். வந்த உடனே பொறுப்பு வந்த உடனே அந்த பொறுப்பை கையில் எடுத்துட்டு இப்போ வெறுமையாக முன்னாள் தலைவர்ன்ற ஒரு அடைமொழியோடு இல்லாமல் அந்த புதிய பொறுப்பு வந்த பிறகு அந்த பொறுப்பு வழியாக அவர் வந்து வேகமாக செயல்படுவார்னு நான் நம்புகிறேன். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை நன்றி சார். நன்றி.